இதெல்லாம் என்னால சகிச்சிக்கவே முடியலம்மா. கொஞ்சம் பொறுத்துக்கண்ணே. ஜீவா, இதுக்கு முன்னாடி நீ இதெல்லாம் பார்த்ததே இல்லையா? இப்படி வெறித்தனமா சாப்பிடுற? அது ஒண்ணும் இல்ல, ரொம்ப வருஷமா களி தின்னுட்டு இருந்தேன்ல, தொக்கா கிடைச்சா நான் விட்டுருவேனா? என்னது களியா? இல்ல, இல்ல இல்ல, டயட்ல 6 பேக்ஸுக்கு டயட்ல இருந்தேன்ல, அதான் சொன்னேன். நமக்கு காரியம் ஆகணும்னே, அது வரைக்கும் பொறுத்துக்கும். பஞ்சாயத்துல அண்ணன்னு பார்க்க முடியாதுல்ல, அந்த தவிப்புல பேசுறான் அவன். ஆனா அவன் தன் கடமைய செஞ்சுத்தானே ஆகணும். அவன் செய்யட்டும். நீ சுலபமா சொல்லிட்ட. உன்னை பத்தி நீ கவலைப்படாம இருக்கலாம். ஆனா எங்களால அப்படியெல்லாம் இருக்க முடியுமா? மா, மருந்து கசப்புதான். என்ன பண்ணட்டும், இத கடந்துதான் ஆகணும். ஐயா, இந்த சூழ்நிலையில உங்க அப்பா இருந்திருந்து உங்ககிட்ட இந்த மாதிரி வந்து கேட்டா உன்னால இப்படி எல்லாம் பேசியிருக்க முடியுமா? உன் மனசுல இருக்கிறத நீ அவர்கிட்ட சொல்லி இருப்பல்ல. என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கிறதே அப்பா தானேம்மா. என்ன ரகு, ஏன் பேச மாட்டேங்கிற? பதில் சொல்லு. உங்க அப்பா கேட்டிருந்தா சொல்லியிருப்பதானே? அப்பாவா இருந்தாலும் சொல்ல முடியாதுன்னா முடியாதுதான் இல்ல. இத நான் சொன்னேன்னா உன்னால தாங்க முடியாதுமா. நான் என்ன பண்ணட்டும்? என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும். நான் உனக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிறேன்பா. மா, என்ன நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க போய் நிம்மதியா படுத்து தூங்குங்க. தூங்குறதா? இனிமே நான் எப்படி? மா, நீங்க போங்க, பாத்துக்கலாம். ஏமாமா, இந்த ராத்திரி அப்படியே விடியாமையே போச்சுன்னா செமையா இருக்கும்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும் மச்சான். ஐயோ மாமா, வேண்டாம் மாமா, வேண்டாம். விடியவே கூடாது, விடியவே கூடாது. அட கொடுங்க மாமா, முதல்ல கொடுங்க. மச்சான், பெரிய மச்சான பத்தி எனக்கு நல்லா தெரியும் மச்சான். அவர் வாயை திறக்க மாட்டாரு. ஐயோ மாமா, அண்ணன் மட்டும் வாயை திறக்கலன்னா என்னங்க? பால். நீங்க எதுவுமே சாப்பிடல, அங்க போய் இந்த பாலையாவது குடிங்க. நீ சாப்பிட்டியா? என்னால எல்லாருக்கும் கஷ்டம் இல்ல ஜானகி. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. மீதி அவ்வளவுதான். பாலை குடிங்க. ஏன் ஜானகி, என்னால பத்மா பார்வதின்னு வீட்டுல இருக்கிறவங்களே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதுவரைக்கும் நீ எனக்கு ஆதரவா தான் பேசிக்கிட்டு இருக்க. என்கிட்ட மறைக்காம சொல்லு. என்னங்க சொல்லணும்? என் மேல உனக்கு துளி கூட சந்தேகம் வரலையா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? இல்ல, உன்னையா அறியாம உன்னோட ஆழ் மனசுல நான் தப்பு பண்ணிருப்பேனோன்னு தோணிருக்கோம்ல. என்னங்க
எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்குமே அப்படி ஒரு நினைப்பு வந்திருந்தா இத்தனை காலமா நம்ம அந்யோன்யமா தம்பதிகளா வாழ்ந்ததுல அர்த்தமே இல்லைங்க. உங்களை சந்தேகப்பட்டேனா எனக்கு ஏன் அப்படி தோணுச்சுன்னு சொல்லி அத நான் தாங்கிக்க முடியாம என்ன நானே மாய்ச்சுக்குவேங்க. ஏய், ஜானகி, என்ன பேச்சு இது? என்னங்க, யாரு என்ன சொன்னாலும் சரி, இந்த உலகமே திரண்டு வந்து உங்களை குத்தம் சொன்னாலும் அப்படி சொன்னவங்க பக்கம்தான் என் கோபம் திரும்புமே ஒழிய எக்காரணத்தை கொண்டு நான் உங்களை சந்தேகப்படவே மாட்டேங்க. மாட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அம்மா வந்து பேசிட்டு போனாங்க. அப்படி எதை மறைக்கிற, என்கிட்ட மட்டுமாவது சொல்லுப்பான்னு எப்படி எப்படியோ கேட்டு பார்த்தாங்க. அவங்கள மாதிரி உனக்கும் அப்படி கேட்கணும்னு தோணலையா? இது வரைக்கும் நமக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்கிட்ட கூட சொல்ல முடியாத விஷயம் உங்களுக்குள்ள ஒண்ணு இருக்குன்னா, ஐயோ, உங்க மனச அழுத்துற அந்த விஷயத்த உங்களுக்குள்ளேயே பூட்டிக்கிட்டு அழுத்திக்கிட்டு எப்படி இவரால வெளியே சகஜமா இருக்க முடியுதுன்னு தான் எனக்கு கவலையா இருக்கு.